கண்ணம்பம், இவள் எப்படி வந்தாளுங்க? ஏதோ சதி நடந்திருக்கிறது. உள்ளே போங்க. தப்பிவிட்டார்கள் அரசே, தப்பிவிட்டார்கள். வாருங்கள். அம்பிகாபதி, 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 அப்பா, அம்பிகாபதி, அப்பா, இங்கு எப்படி வந்தாய்? ஏன் வந்தாய் அப்பா? புஷ்பக தீவுக்கு சென்றவன் புகழ் மாலையோடு திரும்புவாய் என்று எண்ணினேனே. இன்று கண்டார் நகைக்கு கைதியாக நிற்கிறாயே அப்பா, கைதியாக நிற்கிறாயே. என்ன குற்றம் செய்தாயப்பா? என்ன குற்றம் செய்தாயடா மகனே? மன்னர் பெருமானே, என் மகன் என்ன குற்றம் செய்தார் அரசே? கூத்தர் பெருமானே, நீங்களாவது கூறுங்கள், என் மகன் செய்த குற்றம் என்ன? சொல்லுங்கள். கூத்தரே, நீங்களே சொல்லுங்கள். அதை கூறவும் என் நா கூசுகிறது. அமருங்கள் கம்பரே. பெரியோர்களே, அம்பிகாபதி செய்த குற்றத்தை கேட்டால் கம்பர் கூட மன்னிக்க மாட்டார். குடியிருந்த வீட்டுக்கு கொள்ளி வைத்தது போல் அம்பிகாபதி அரண்மனை அந்தப்புறத்துக்குள்ளே கள்ளத்தனமாக நுழைந்து அரசிலங்குமரியை கடத்தி செல்ல முற்பட்டார். இதை மறுக்கிறேன் மன்னவா. கூத்தர் பெருமானே, என் மீது இழிவான பழியை சுமத்துவதே உங்கள் நோக்கம் என தெரிகிறது. மன்றத்திலே கூடியிருக்கும் மாண்புமிக்க பெரியோர்களே, கேளுங்கள். உண்மை இதுதான். நானும் அமராவதியும் காதலால் ஒன்றுபட்டோம், சூழ்ச்சியால் பிரிக்கப்பட்டோம். ஆகவே சூதும் சூழ்ச்சியும் வஞ்சகமும் இல்லாத இடத்திற்கு போக புறப்பட்டோம். அதைத்தான் கடத்தி செல்ல முற்பட்டேன் என்று திருத்தி கூறுகிறார் கூத்த பெருமான். எங்கள் மனமொத்த காதலுக்கு மாசு கற்பிக்கிறார். காதல்? குப்பை மேட்டுக்கும் கோபுரத்துக்கும் காதல்? குப்பைமேடு கோபுரமாவதும் கோபுரம் குப்பைமேடாவதும் கால வெள்ளத்திலே சர்வசாதாரணம். மாற்றானின் படையெடுப்பால் மகுடத்தை இழந்து காட்டிலும் மேட்டிலும் கடும் துயரடைந்த காவலர்களை நாம் கண்டதுண்டு. ஆதரவற்று அநாதைகளாய் திரிந்த பலர் அரியாசனத்திலே வீற்றிருந்து ஆட்சி செலுத்தியதையும் நாம் பார்த்ததுண்டு. ஏன், விவசாயின் மகனாய் பிறந்த கரிகாலம் தானே மணிமுடி தரித்த அரசாண்டான். அந்த பரம்பரையிலே வந்தவர் தானே நமது அரசரும். இன்று வரலாற்றை மறந்து பேசுகிறார் கோபுரம் குப்பைமேடு என்று. பெரியோர்களே, இன்றிருந்து நாளை மறையும் இந்த செல்வத்தை கொண்டா மன்னர் உயர்வு தாழ்வு கற்பிக்கிறார். எனக்கு விடுதலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நான் விவாதிக்கவில்லை. ஆனால் செல்வர்களுக்குத்தான் காதலிக்கும் உரிமை உண்டு என்ற தவறான சம்பிரதாயத்தை இந்த வழக்கின் மூலமாக நிலைநாட்டக் கூடாது என்பதே எனது விருப்பம். அம்பிகாபதி, போதும் உன் அதிக பிரசங்கம். பெருங்குடி மக்களே, குற்றம் புரிந்தவன் கூக்குரலிடுவது இயற்கை. சபையினரின் சம்மதத்தோடு இவனுக்கு தண்டனை அளிக்கிறேன். நிறுத்துங்கள். நீதிக்கு முன்னே பசுவையும் தன் பாலகனையும் ஒன்றாக எண்ணி தீர்ப்பளித்த மனுநீதி சோழன் வீட்டிருந்த இந்த ஆட்சி மன்றம் இன்று சூழ்ச்சி மன்றமாக மாறிவிட்டதா? அமராவதி, என்ன உளறுகிறாய்? உள்ளத்தின் கொந்தளிப்பு அரசு. அவர் குற்றவாளி என்றால் நானும் தானே குற்றவாளி. என்னையும் அல்லவா இங்கே அழைத்திருக்க வேண்டும். விசாரணை இல்லாமல் தண்டிப்பது நீதி அல்ல என்பது இந்த சபையில் எவருக்குமே தெரியாதா? கற்றறிந்த மேதையரும் கவிஞரும் கூடியிருக்கும் இந்த மணிமண்டபத்திலா இப்படி ஒரு அக்கிரமம்? அமராவதி, நீ ஏன் இங்கு வந்தாய்? என் விதியை நிர்ணயிக்க நீங்கள் எல்லோரும் இங்கே கூடியிருக்கும் போது நான் வேறு எங்கே போவது? எங்கள் காதல் வாழ்வை அழித்து விடாதீர்கள் என்று கேட்கத்தான் ஓடோடி வந்தேன். உங்கள் காதல் வாழ்வு அழியாமல் இருக்க வேண்டுமானால்
நீயாவது ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்திருக்க வேண்டும், அல்லது அம்பிகாபதியாவது அரச குலத்தில் அவதரித்திருக்க வேண்டும். காதலில் உயர்வு தாழ்வு இல்லை என்று காவியங்கள் பாடிய கூத்தர் பெருமான் கூறுகிறார், கேளுங்கள். ஆம், பாடினேன். ஆனால் இலக்கியம் வேறு, வாழ்க்கை வேறு. வாழ்க்கையிலே காதல் என்றால் அதற்கு தரம் வேண்டும், தகுதி வேண்டும். தகுதி என்று நீங்கள் எதை கூறுகிறீர்கள்? தம்பதிகளுக்கு வேண்டிய மன ஒற்றுமையைத்தானே? அது எங்களிடம் பரிபூர்ணமாக இருக்கிறது. எங்களை வாழ விடுங்கள். மன ஒற்றுமை இருக்கிறது என்ற ஒரு காரணத்தினாலேயே இந்நாட்டின் வருங்கால மகாராணி ஒரு சாதாரண பிரஜையை மணந்து கொள்ள முடியாது. எனக்கு இந்த மகாராணி பட்டமும் வேண்டாம், இந்த சிம்மாசனமும் வேண்டாம். நாங்கள் எங்கேயாவது காட்டிலே, மலையடிவாரத்திலே, மண் குடிசையிலே, உங்கள் கண்காணாத இடத்திலே வாழ்கிறோம். எங்களை விட்டு விடுங்கள். அமராவதி, இனி நீ பேசுவதில் பயனில்லை. போ உள்ளே. சபையோர்களே, அம்பிகாபதி குற்றவாளி என்று முடிவு செய்தாகிவிட்டது. எனவே அம்பிகாபதிக்கு மரண தண்டனை விதிக்கிறேன். அப்பா, நீங்கள் அம்பிகாபதியை கொல்வதாக எண்ணுகிறீர்கள். உண்மையில் என் வாழ்வை தான் கொல்கிறீர்கள். அப்பா, கண்ணே, மணியே, கலிதீர்த்த நல்லமுதே என்றெல்லாம் என்னை கூறுவீர்கள். இன்று நீங்களே என் வாழ்வை அழிக்க பார்க்கிறீர்கள். அப்பா, அவரை பிரிந்தால் நான் உயிர் வாழ முடியுமா? அப்பா, உங்கள் மகள் என்று கூட பார்க்க வேண்டாம். யாரோ ஒரு அனாதை என்று என் மீது இரக்கம் காட்டுங்கள் அப்பா. எங்கள் மீது இரக்கம் காட்டுங்கள் அப்பா. அமராவதி, போ உள்ளே. இது மாற்ற முடியாத தீர்ப்பு. அப்பா, மன்னா, ஒரு விண்ணப்பம். தன் மகளை காதலித்தான் என்று குற்றம் சாட்டி ஒரு தமிழ் கவியின் தலையை வாங்கி விட்டான் குலோத்துங்கன் என்று வருங்காலம் உங்களை கூட்டக்கூடாது. தமிழ்த்தாயின் தவப்புரல்வனான அம்பிகாபதியிடம் அரசர் இரக்கம் காட்ட வேண்டும். தமிழ் வாழ அவனை வாழ விடுங்கள். அவன் மாபெரும் புலவன். சிற்றின்பச்சிந்து பாடும் இவனா பெரும் புலவன்? அரசே, நான் காதலித்தது குற்றம் என்று கூறுங்கள், கவலை இல்லை. ஆனால் என் புலமையை இழித்து கூற எவருக்கும் அதிகாரம் இல்லை. என்னால் அதை சகிக்கவும் முடியாது. புலமை, வீண் மமதை, சிற்றின்பம் சிறிதும் கலவாத பேரின்பப் பாடல்கள் 100 பாட முடியுமா உன்னால்? பாடிவிட்டால் பரிசு அமராவதி. தவறினால் உன் தலை மண்ணில். அமைச்சரே, நாளை வசந்த மண்டபத்தில் இதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்யுங்கள். அதுவரை அம்பிகாபதி சிறையில் இருக்கட்டும். அமரா, அன்பே, 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 அன்பே. அழாதே, கலைவாணி என்னை கைவிட மாட்டாள். வா அமரா, அன்பே, அமரா, அன்பே. அமரா, நாளை தான் நாம் எதிர்பார்த்திருந்த வெற்றி திருநாள். ஆம். எதிர்பார்த்த வெற்றி ஏற்பட போகும் இந்த நேரத்தில் எதிர்பாராமலும் ஒன்று நடந்துவிட்டது. என்ன? கண்ணம்மா நம்மை கண்கலங்க வைத்து போய்விட்டாள். என்ன சொல்கிறேன்? கண்ணம்மா இறந்து விட்டாள். கண்ணம்மா, கண்ணம்மா, நாம் தப்பி ஓடும் சமயத்தில் அரசர் வருவதை நமக்கு அறிவிக்க வந்தவள் அவர் கத்திக்கே பலியாகிவிட்டாள். கண்ணம் தன் உயிரினும் மேலாக உங்களை காதலித்தார். மறைந்துவிட்ட மாணி நம் நல்வாழ்வுக்காக தன் காதலை மட்டுமல்ல உயிரையும் தியாகம் செய்து விட்டார். நாளை நம்முடைய வாழ்வு சோதனையிலே ஊசலாடிக் கொண்டிருக்கிறது. பேரின்பத்தை பற்றி 100 பாடல். கவலைப்படாதே, 100 பாடல் என்ன, பாட ஆரம்பித்து விட்டால் ஆயிரக்கணக்கில் பாடிக்கொண்டே இருப்பேன். 1000? அதுவரை நான் பொறுத்திருக்க மாட்டேன். சரியாக 100 பாடல் முடிந்தவுடன் ஓடோடி வருவேன் உங்கள் முன்னால். அப்போது நான் உன்னை பற்றியே பாடுவேன். இளவரசி, சிறை அதிகாரிகள் வரும் நேரமாகிவிட்டது. ஆமாமரா, போய் வா, நம்பிக்கையோடு இரு. அன்பே, போய் வா. அன்பே.